நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப கால் ரொம்ப இழுத்து பிடிக்குது, உயிர் போற மாதிரி வலிக்குது, காலே அசைக்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? இதுக்கு பேரு தான் நைட் கிராம்ப்ஸ். இது ஏன் வருது, இதை எப்படி சரி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் இந்த கெண்டைக்கால் இழுத்து பிடிக்கும் போது என்ன பண்றதுன்னே தெரியாம மசாஜ் பண்ணுவாங்க, கால் அசைச்சு கொடுப்பாங்க. இதனால மசில் டேமேஜ் இன்னும் அதிகமாகி அடுத்த நாள் நடக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனா இந்த மசில் கிராம்ப் வரும்போது ஒரே ஒரு சின்ன டிப்ஸ், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சடனா கிராம்ப் டக்குன்னு எழுந்துட்டு இந்த காலை மேல் பக்கமா அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சு பொசிஷன்ல வச்சிங்கன்னா இந்த காஃப் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இந்த பொசிஷன்ல ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோவா அப்படியே ரிலீஸ் பண்ணீங்கன்னா மசில் கிராம்ப் வந்த ஃபீலிங்கே தெரியாது. பெயினும் நல்லா கம்மியாகும். உடனே நீங்க ரிலாக்ஸா தூங்கிடலாம். இந்த ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, உடம்புல நீர்ச்சத்து ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு, நமக்கு தேவைக்கு அதிகமான அளவு தண்ணி குடிக்காதப்போ இந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், நம்ம உடம்புல சில தாதுக்களான மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம்ங்கிற தாது உப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு வரும். தொடர்ச்சியா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, தொடர்ச்சியா ஒரே இடத்துல நிக்கிறவங்களுக்கு இந்த காஃப் மசில் சொல்ற கெண்டைக்கால் சதை ரொம்ப இறுக்கமா இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் வரும். இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு முக்கியமா 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு தேவையான 2 லிட்டர் தண்ணியை குடிச்சிருங்க. ரெண்டாவது இந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பண்ற மாதிரி நீங்க பனானா, லைம் ஜூஸ், இளநீ இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலரா எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மூணாவது இந்த காஃப் மசில டைட் ஆகாம பாத்துக்கிற மாதிரி காலையில் நைட் ரெகுலரா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க 3 to 6 வீக்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே நைட் கிராம்ப்ஸ் கம்ப்ளீட்டா சரியாகி நீங்க நிம்மதியா தூங்கலாம். நன்றி.